இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்த நாள் முதலாகவே அது முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிறது. கூட்டணியில் அவர்களுக்குள் ஒருமித்த கருத்து இல்லை. தொடர்ந்து அவர்கள் கருத்து மோதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் அந்த கூட்டணி கட்சியிலே காணப்படுகிறது. ஆனால் திமுக கூட்டணி சென்ற தேர்தலில் அமைந்த கூட்டணி அடுத்த தேர்தல் வரை நீடிக்கின்ற அளவிற்கு அவர்களுக்குள் ஒருமித்த கருத்து இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னணி என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்வதுதான் இந்த காணொலியின் நோக்கம். சமீபத்தில் சென்னைக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய கட்சியை சார்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஆட்சிதான் அமையும். திமுக ஆட்சி இந்த தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும். திமுக ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வீட்டுக்கு அனுப்பும் என்று பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அமித்ஷா பேசியிருக்கிறார். உண்மையிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது அமித்ஷாவின் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தையா, அல்லது அவருடைய கட்சிக்காரர்களை ஊக்குவிப்பதற்காக, அவர்களுடைய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் பேசிய வார்த்தையா என்பதை இன்றைக்கு ஊடகங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பேச்சை வெளிப்படுத்தியதற்கு பிறகு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கின்ற பொழுது கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்கு உண்டு, கூட்டணி ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்கு உண்டு என்று ஏதேனும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்களா? கூட்டணியிலே இவர்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அறிவித்து விட்டார்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. அப்படி சரியான ஒரு உடன்பாடு வருவதற்கு முன்பே அமித்ஷா கூட்டணி தர்மத்தை மீறி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்திலே அமையும் என்று சொல்வது என்பது வேறு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கலந்து ஆலோசிக்காமல், அதிமுகவுடன் பேசி ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்ளாமல் அமித்ஷா இப்படிப்பட்ட ஒரு பேச்சை வெளிப்படுத்துவது என்பது கூட்டணி தர்மத்தை மீறுகின்ற செயல். கூட்டணி தர்மத்தை மீறி அமித்ஷா அவர்கள் இப்படி பேசுவது என்பது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அமித்ஷா அவர்களுக்கே இல்லையா என்று தோன்றுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியிலே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுகின்ற பொழுது, கூட்டணி ஆட்சி கிடையாது, திமுகவை இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம், பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தேர்தலுக்காகத்தான் கூட்டணி அமைத்திருக்கிறது, கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசுகின்ற பொழுது, கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா அறிவித்துவிட்ட பிறகு அமித்ஷாவுடைய அந்த கூற்றைத்தான் நான் பிரகடனப்படுத்த வேண்டும், அமித்ஷாவுடைய அந்த பேச்சைத்தான் நான் மக்கள் மத்தியிலே ஒரு கட்சியின் தொண்டனாக, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவராக நான் பேசுவேன். ஆகவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார். இவற்றிற்கும் சேர்த்தே அதிமுக தொண்டர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அமித்ஷா பேசிய பேச்சு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அமித்ஷாவுடைய பேச்சு அதிமுக தொண்டர்களை விரக்தியின் விளிம்புக்கே கொண்டு சென்றிருக்கிறது. பல ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. மக்கள் தலகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட கட்சி அதிமுக. பல ஆண்டுகள் தனி பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே இருந்த கட்சி அதிமுக. இந்த கட்சி இப்பொழுது புதிதாக தமிழகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக முளைத்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி ஆட்சியிலே பங்கு கொடுக்க முடியும் என்று அதிமுக தொண்டர்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் கேள்வி மேல் கேள்வியாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அமித்ஷாவுடைய பேச்சு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் ஒரு பிளவை உருவாக்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இதுவரை இன்னும் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்பதை பற்றி இறுதி செய்யவில்லை. இன்னும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்த பிறகு
அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வருகின்ற மற்ற கட்சிகளையும் உடன் வைத்துக் கொண்டு ஆலோசனை நடத்தி அதன் அடிப்படையில் ஒரு சரியான முடிவை எடுத்து எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த ஒரு முடிவின் அடிப்படையில் கூட்டணி அமைத்து சரியான செயல் திட்டத்தை கொடுத்து தேர்தலை சந்தித்தால்தான் அதிமுக அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகுமே தவிர, அமித்ஷா ஒரு கூற்று, எடப்பாடி பழனிசாமி ஒரு கூற்று, நாளைக்கு கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகள் ஒரு கூற்று, ஆளாளுக்கு தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டிருந்தால், ஆளாளுக்கு ஒரு தனிப்பட்ட திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருந்தால் அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியாலேயே படுதோல்வியை சந்திக்கக்கூடிய அவல நிலைதான் ஏற்படும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.